ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான். பாருங்கள், கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன் வந்து y = 1/2xன்னு கொடுத்துட்டான். ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன்றது தான் நம்ம முதல் 2 செம்மில் கேட்கல, இருந்தாலும் செஞ்சு வச்சோம். இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அண்ட் வெரிஃபை இட் வித் த கிராஃப் ஆல்சோ. ஃபைண்ட் y when x = 9. x = 9ன்றப்ப y என்ன, y = 7.5ன்றப்ப x என்ன, இதை தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ இந்த சம்மை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா y = 1/2x. ஸோ இதில் எக்ஸுக்கு நான் வந்து எடுத்தோடனே ஒரு 2 போட்டேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 2 போட்டால் ஒய்யோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள். புட் x = 2ன்னு போட்டிங்கன்னா y = 2/2 = 1. ஓகேங்களா? அதே இது புட் x = 4 போட்டேன் அப்படின்னா y வந்து 4/2 = 2. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் போடுறேன். ஸோ அப்போ 2 போடும்போது 1, 4 போடும்போது 2. மேக்ஸிமம் இங்கே ஈவன் நம்பராகவே போடுங்க, ஏன்னா /2 வருது, அதனால தான் சொல்கிறேன். ஓட் நம்பர் போட்டோம் அப்படின்னா பாயிண்டில் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்மளே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லா பாயிண்ட்டுக்குமே நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ அந்த பாயிண்டில் போட்டு நம்ம கஷ்டப்படுறத விட ஈவன் நம்பராகவே போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக முழு நம்பராகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு புட் x = 6ன்னு எடுங்க. y = x-க்கு பதிலாக 6/2 3. ஸோ நெக்ஸ்ட்டு புட் x = 8 எடுங்க. y = 8/2 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புட் x = 10ன்னு எடுத்திங்கன்னா y = 10/2 5. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதலாமா? x 6ன்றப்ப y 3, x வந்து 8ன்றப்ப y வந்து 4, x வந்து 10ன்றப்ப y வந்து 5. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையான டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், எக்ஸோட டேட்டா கூட ஒய்யோட டேட்டாவும் கூடிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக? ரெண்டுமே வேரியேஷன் இருக்குது. ஸோ அப்போ when the values of x increase, the values of y also increase. ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. therefore it is on direct variation. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. டைரக்ட் வேரியேஷன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா y = kx. ஓகேங்களா? ஒய்யும் எக்ஸும் டைரெக்டாகவே இருக்கும். ஸோ இதுதான் டைரக்ட் வேரியேஷன். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாயிண்டில் 2,1, 4,2 ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுங்க. ஸோ இப்போ நான் வந்து 2,1 எடுக்கிறேன். 2,1 கூட வேணாம், 4,2 எடுக்கிறேன். ஸோ y வந்து 2ன்றப்ப x வந்து 4. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு k மட்டும் வேணும் அப்படின்னா 2, இந்த 4 இந்த சைடு வரும்போது /4. ஸோ k = 1/2. ஓகேங்களா? ஸோ k = 1/2. இதில் அப்படியே போட்டேன்னா என்ன வரும்? y = x/2. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கதே அதுதான். y = 1/2x, x/2. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான கான்ஸ்டன்ட் வேரியேஷன், therefore கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அவன் கேட்டிருக்கான் இல்லையா? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k = 1/2. ஓகேங்களா? இது ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதி ஆகணும். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k = 1/2 முடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸு எல்லாம் என்னென்னு பார்ப்போமா? ஸோ இங்கே இருக்கிறது தான் பாயிண்ட்ஸு. 2ன்றப்ப 1, 4ன்றப்ப 2. ஸோ அப்போ 2,1, 4,2, 6,3, 8,4, 10,5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை தான் நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது எல்லாமே 2, 4, 6, 8, 10 ஈவன் நம்பர் தான். பட் என்னது, அதிகபட்சம் 10 தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஹரிஜாண்டல் லைன் எடுத்துக்கிட்டோம்னா 12 தாண்டி போயிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கமும் ஓட் நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே 1 யூனிட் எடுத்துக்கலாம். கிராஃபில் x ஆக்சிஸ் = 1 cm = 1 யூனிட், y ஆக்சிஸ் = 1 cm = 1 யூனிட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ரெண்டு சைடுமே 1 எடுத்துட்டேன். ஸோ இது வந்து x, இது வந்து y. ஓகேங்களா? இங்கே y காமிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாயிண்ட்டை பிளாட் பண்ண போகிறேன். x 2ன்றப்ப y வந்து 1. ஸோ x இங்கே இருக்குது, இது 2, y வந்து 1. ஸோ இதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இது தான். ஓகேங்களா? 2,1. செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது? x வந்து 4ன்றப்ப y வந்து 2.
ஸோ x4 இங்கே இருக்குது, இப்படியே போகும்போது y வந்து 2 இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து 4,2. ஸ்டூடெண்ட் கிராஃபை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பென்சிலில் தான் எழுதணும் கம்பல்சரி. நான் வீடியோவுக்காக மட்டும்தான் பென் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ தான் வந்து வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக தெரியும்ன்றக்காக. ஓகேங்களா? ஸோ மற்றபடி எப்போவுமே பென்சிலே எழுதி பழகுங்க, பென்சிலில் மட்டும்தான் எழுதணும், எதை எழுதினாலும் பென்சிலில் மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட்டு 6,3. ஸோ x6 y3. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 6ன்றது இந்த சைடு அப்படியே இங்கே போகும், 3ன்றது இந்த சைட்லேருந்து வரும். ஸோ இந்த பாயிண்ட் 2 இங்கே ஜாயின் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு பாயிண்ட் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, அந்த லைனை கரெக்டாக நம்ம நோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 6,3. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு 8,4. ஸோ 8 இங்கே இருக்குது, இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 4 வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இந்த லைன். ஓகேங்களா? ஸோ இது 8, இது 4. அப்போ இந்த இடம் வந்து 8,4. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 10,5. ஸோ 10 இங்கே இருக்குது, இதுக்கு நேராக ஸ்கேலை வச்சுக்கோங்க. 5ன்றப்ப இந்த லைன் வந்து நிற்கிது. ஸோ இது வந்து 10,5. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க எல்லா பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெயிட் லைன்றதுனால ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி எல்லாமே ஃப்ரீ ஹேண்டில் தான் போடணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் வருதுன்றதுனால தான் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைனை போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஓயாமல் அழிச்சு எழுதக்கூடாது. பென்சில்ன்றப்ப நம்ம எரேசர் யூஸ் பண்ணலாம் தான், ஆனால் அதுக்காக ஓயாமல் ரப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, எரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா இருக்காது கிராஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிராஃபுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா, y = x/2. ஸோ ஆல்ரெடி அவன் தான் அதான் கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் இந்த கிராஃபுக்கான பேர், y = 1/2x. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபஸ்ட்டு டிவிஷன் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டுட்டான், கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கான், x = 9 அப்படின்றப்ப y = என்னன்னு கேட்டான். தேர்டு டிவிஷனை பொறுத்த வரைக்கும் y = 7.5ன்றப்ப x = என்னன்னு கேட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ x = 9 அப்படின்றப்ப இங்கே இருக்குது x = 9. ஸோ இதில் நான் வந்து கரெக்டாக ஒரு லைனு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன், அது வந்து அந்த கிராஃபில் எங்கே தொடுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த பாயிண்டில் தொடுது, இந்த பாயிண்டில் இருந்து அப்படியே ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே தொட்டிருக்கு, இந்த இடம் 4க்கும் 5க்கும் நடுவில் 4.5. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டைரெக்ஷனில் போனது இந்த டைரெக்ஷனில் இங்கே திரும்பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ லைன் வந்து டார்க்காக போடலை. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் வந்து 9ன்றப்ப ஒய் வந்து 4.5. ஓகேங்களா? எழுதலாமா? ஸோ செகண்ட் டிவிஷன் ஃப்ரம் த கிராஃப் when x is equal to 9, y is equal to 4.5. அதே தேர்டு வந்து y is equal to 7.5ன்றப்ப x is equal to என்ன கண்டுபிடிக்கணும், y equal to 7.5 எங்கே இருக்குது, 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு டார்க் லைன். ஸோ இந்த 7.5ஐ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு லைன் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது 7.5. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆகுதா, ஸோ இதில் இருந்து அப்படியே இங்கே திருப்பி விடுங்க. ஸோ இதுக்கு தான் அந்த லைனை பெருசாக போட்டேன். நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான், நம்ம எடுத்த பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்தோன்னா போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் லைனை ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி விட்டிங்கன்னா இப்போ அவன் கேட்டிருக்கிறது இங்கே வந்து கட் ஆகுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் x is equal to 7.5ன்றப்ப y வந்து 7.5ன்றப்ப x வந்து என்னது 15. ஓகேங்களா? ஸோ இது 7.5, இது வந்து 15. ஸோ அதை எழுதலாமா, y is equal to 7.5ன்றப்ப எக்ஸோட டேட்டா 15. இதுதான் அவன் கேட்டிருக்க டேட்டா. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான். நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது செக்கிங் ப்ராசஸ் தான், நம்மளாம் செய்யணும் அவசியம்லாம் கிடையாது. என்ன கொடுத்துருக்கான், y is equal to 7.5 அப்படின்றப்ப x equal to என்ன நம்ம கண்டுபிடிச்சது 15 கண்டுபிடிச்சிருக்கோம். செக் பண்ணுவோமா? ஸோ y equal to 7.5 equal to x தெரியாது divided by 2. ஸோ இதை எடுத்திங்கன்னா 2 கிராஸாக போகும்போது 7.5 into 2 equal to x, 7.5 equal to 15 equal to x. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். கிராஃப் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சதும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சதும் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு மேப் நம்ம கரெக்டாக போட்டுக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா?
ஓகே ஸ்டூடெண்ட், தேர்டு சம்மு இவ்வளோ தான். வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி, நல்லா புரிகிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த சம் பார்த்துக்கோங்க.